பாக்ஸ் பாத்தீங்களா? போதும், ரொம்ப கிட்ட வந்துட்டேன். எப்படி அப்படி இப்படி 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 திருப்பி போடணும். இப்படியா? தலை கீழே கவுத்துற போகிறீங்க. அந்த பக்கம் தான் பண்ணணும். என் பக்கம் படுக்கை எப்படி? ஆனால் எல்லாரும் இப்படி தான். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து விநாயகர் சதுர்த்தினா ரொம்ப பிடிக்கும்னு. அதே மாதிரி என்னுடைய ஃபேவரட் ஃபெஸ்டிவல் லிஸ்ட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வருமா. அதில் முக்கியமான ஃபெஸ்டிவல் நம்ம தீபாவளி தான். ஆஹா, தீபாவளி வந்தாலே என்ன ஞாபகம் வரும்? பட்டாசு தான். தீபாவளினாலே பட்டாசு. இன்னைக்கு இவ்வளோ பட்டாசுமே எனக்கே, மொத்த பட்டாசு எனக்கே. இது வந்து நம்ம பட்டாசுலாம் வாங்க போனோம்னா வந்து இப்போல்லாம் சின்ன பாக்ஸே 3000 ரூபா 3500 அப்படி சொல்கிறாங்க. அதனால் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் டிசைட் பண்ணோம். லாஸ்ட் இயர் பட்டாசே வாங்கலை. கடையில் போய் ஒரே சின்ன பட்டாசு கேட்டதுக்கு 600 ரூபாய் 700 அப்படி சொன்னாங்களா. அப்போ டிசைட் பண்ணோம், இல்லை அடுத்த வருஷம் நம்ம நிறைய பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணாங்க எனக்கே தெரியாமல் வந்து இந்த சிட் ஃபண்டு மாதிரி வந்து பட்டாசுக்கு மட்டும் தனியாக போடுவாங்க இல்லையா, அது வந்து போட்டிருந்தாரு. எனக்கே செம்ம சர்ப்ரைஸ். ஆனால் எனக்கு போட்டு அது கட்டி முடிச்சதுக்கப்புறம் தெரியும் பட்டாசு இந்த மாதிரி நான் பண்டு போட்டிருக்கேன், அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய பட்டாசு பாக்ஸை பார்த்த உடனே அப்படியே மனசெல்லாம் பட்டாம்பூச்சி பறந்துச்சு எனக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய பட்டாசு பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கே இன்னும் தெரியல என்னென்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்னென்ன இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பாக்ஸ் நிறைய வந்து பட்டாசு வெடிக்கிறேன். வீட்டில் பட்டாசு பெருசாக வெடிக்க மாட்டோம். அதுவும் எங்கள் பாட்டி வந்து பட்டாசு எங்கள் பாட்டிக்கு பிடிக்காது. உங்கள் யார் வீட்டிலனா இந்த கொடுமை நடந்துருக்குமான்னு தெரியல, எங்கள் வீட்டில் இந்த கொடுமை நடந்துருக்கு. பட்டாசு வாங்கிட்டு வருவார் அப்பா, வாங்கிட்டு வந்து வெடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் வெடிக்கிறீங்கன்னு சொல்லி எங்கள் பாட்டி பட்டாசு தண்ணி எடுத்து ஊற்றிடுவாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் வந்து சின்னத்தில் பட்டாசே வெடிக்காமலே அது மறந்தே போச்சு எப்படி பட்டாசு வெடிப்போம் அப்படின்றது. இவ்வளோ பட்டாசு முதல் தடவை. டான் டடான். ஆஹா, எனக்கு பட்டாசுலேயே பிடிச்சது எது தெரியுமா? இந்த நைட்டு வெடி தான். எப்பா எவ்வளோ பட்டாசு! இந்த வெடிக்கிற டம் டம் பட்டாசுலாம் வந்து அப்புக்கும் டேடிக்கும் பிச்சு கொடுத்துருவேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா சங்கு சக்கரம், அப்புறம் இது என்னது பூ, இது மத்தாப்பு புசுவானம், இதெல்லாம் வந்து அப்புறம் மேலே போய் வெடிக்கும் இல்லையா அந்த பட்டாசெல்லாம் வந்து எனக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு பிரிச்சிருவேன் நான். என்னென்ன இருக்கு இது வந்து இது என்னது, ஏதோ டப்புன்னு வெடிக்கும் போல. இது மெகா பிளாஸ்ட் ஒண்டர் த்ரோன் இருக்கு, என்னன்னே தெரியல. இது வந்து எல்லாருடைய ஃபேவரட் கம்பி மத்தாப்பு. அப்புறம் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து ஒதுக்கிடணும் அப்படியே தூரமா. இதெல்லாம் இதுவும் கம்பி மத்தாப்பு. அப்புறம் இது வந்து சங்கு சக்கரம். நான் எப்படி கண்டுபிடிச்சேன் சொல்லுங்க? சங்கு சக்கரம் பூ இருக்குல்ல, அதனால இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு இது. எவ்வளோ இது பாருங்களேன், இதுவே 5 இது. அது பேர் பிஜிலி வெடி. இது பேர் வந்து பிஜிலி வெடியா? இது பேர் பிஜிலி இல்லை, அது வந்து சரம். குட்டி குட்டி சரம். அப்புறமேட்டு இது வந்து இது ஹெலிகாப்டராமே, ஏதோ பறந்து போகும் போல, பறக்கும் போல. அப்புறமேட்டு இது வந்து எடுத்து கீழே வைங்க. கீழே வைக்கலாம். வந்து ஸ்டார் ட்ரம்மாமே, என்னன்னு தெரியல. ஒரே ஒரு வெடிச்ச பிறகு தெரியும் நம்மளுக்கு. வெடிச்சா தெரியாது எதுவா இருந்தாலும் எப்படி வெடியுதுன்னு. இது வந்து எனக்கு ஆபத்தான விஷயம். இது அந்த திரி மாதிரி வருமே, ஜாட்டி எங்கேயும் போட்டிருக்காங்க சாட்டை. இதுக்கும் எனக்கும் ஆகாது. இது ஒரு ஏடா கூட இது. அப்புறம் லக்ஷ்மி வெடி. லட்சுமி நிறைய இருக்கு. லட்சுமி வெடி 3, 6, 9, 10 இருக்கு. உங்களுக்கு தான் பூ கொண்டாட்டமே இல்ல. லட்சுமி வெடி. அப்புறம் இது பிஜிலியா மிளகா பட்டாசு சரம். சரம் 5 இருக்கு. அப்புறமேட்டு இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா இல்லை, அந்த பேப்பராக வெடிச்சு போகுமே அது. ஆமாம், அந்தாண்ட ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ட்ரம் ஸ்டிக் அதோ. இது ஆமாம்
இது ட்ரம் ஸ்டிக்கா, இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட். ரெண்டு ட்ரம் ஸ்டிக் வந்துச்சு. இது நானும் விஷால்க்கு வெடிப்போம் இது. அப்புறமேட்டு இது எப்படி இருக்குன்னா மேல இருந்து சின்ன சின்னதா வருது, அப்படியே சின்ன சின்னதா வந்து பெரிய பட்டாசு வருது. இது வந்து மியூசிக்கல் சவுண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல். அப்ப இது வந்து வெடிச்சா சவுண்ட் கொடுக்கும், அப்படி கத்தும் சவுண்ட். ஃபெஸ்டிவல் மாதிரி. ஃபெஸ்டிவல் மாதிரியா? ஃபெஸ்டிவல் என்ன சவுண்டா கொடுக்கும்? சந்தோஷம் தான். ஃபெஸ்டிவல் அதுதான், அது சந்தோஷத்தை கொடுக்கும் அது வெடிச்சா அது மாதிரி. அப்புறமேட்டு இது மேலே போய் கலர் கலராக வெடிக்கும். மேலே போமே. மேலே போய் கலர் கலராக வெடிக்கும். அதுவா இது? ஆமாம். அப்போ நிறைய நைட்டுக்கு நம்ம ஆமாம், 2 இருக்குது அதில் 2 இருக்குது. இது வந்து கலர் டிஜோலி மேலே போய் வெடியறது. அப்புறமேட்டு ஜூராசிக் பாமா வெடியும், டம்மால்னு வெடியும் நினைக்கிறேன். பெருசாக இருக்க பாரு, அமைக்கி பாரு அப்படியே பிரிக்காம. இது ஆட்டோ பாம். இது என்னது சொல்லுங்க? குர்குரே. குர்குரேனா குர்குர்னு கத்துமோ? இது பொட பொடன்னு வெடியுமோ? அது கீழ பிடி 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 டிப் 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 பட்டு 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 வெடியுமே அது குர்குரே. அப்புறமேட்டு வெளியில காமிச்சு குத்துட்டான் பாருங்க, யார் இவன்? ஆட்டோ பாம். ஆட்டோ பாம் தூக்கி போட்டுனா பாம். நான்லாம் கையிலே வச்சு வெடிப்பேன் ஆட்டோ பாம். வாயில வச்சு வெடி, கையில வச்சு வெடிக்காது. அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல. இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்றது, நான் யூஸ் பண்றது இல்ல. நான் யூஸ் பண்றது வந்து இப்படி வைப்பேன், நீங்க யூஸ் பண்றதெல்லாம் இங்க வைப்பேன். ஓகே. உனக்கு அந்த ஹெலிகாப்டர் வேணாவா? எந்த ஹெலிகாப்டர்? அதோ ஹெலிகாப்டர் வெடியும்னு நினைக்கிறேன். எனக்கு வேணாம். ஹெலிகாப்டர் பறக்கும் அந்த இது மாதிரி. எனக்கு வேணாம், ஹெலிகாப்டர்லாம் வேணாம். அப்புறமேட்டுக்கா இது 12 ஷாட். மேல போய் டப் டப் டப்னு ஒண்ணா போயினே இருக்கும் மேல 12 ஷாட். அப்படியே ஒண்ணா போயினே இருக்கு ரொட்டீன்ல. வெச்சிட்டோம் வானத்துல போயிட்டு வானத்துல கலர் வருமே, இப்படி ஒன்னு போவோம் கலர் வரும், இது ஒன்னு போவோம் கலர் வரும், அதுதானே இது? அதேதான் 12 ஷாட். அப்புறம் லட்சுமி. எத்தனை லட்சுமிப்பா? இது வேற, இது பெரிய லட்சுமி, அது குட்டி லட்சுமி. ஆமா, சின்னது இது பெருசு. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுது? அது அஷ்டலட்சுமி, இது அன்னலட்சுமி. ஏய், எல்லாம் ஒரே லட்சுமி தான். எதனா சொல்லணும் சொல்லக்கூடாது. லட்சுமி எல்லாம் அது அஷ்டலட்சுமி, இது அன்னலட்சுமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரே லட்சுமி. பெரிய லட்சுமி. அடுத்து பாக்கி லட்சுமி எதுனா வருதா? பாக்கியலட்சுமி வரும். அடுத்து எதனா பட்டாசு தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி பட்டாசு ஒரு பட்டாசு இருக்கும் பாரு, உள்ளே இருக்கா பாரு. அப்புறமேட்டு குர்குரே, 2 குர்குரே இருக்கு. சூப்பர். இது மேல ரொம்ப ஹைட்டா போய் வெடி. எத்தனை பீஸ் இருக்கு? 1 இருக்கா 2 இருக்கா? 1 பீஸ் 2 பீஸ் இருக்கு. எடு, அதையும் எடு. இது வந்து ஒரே கலரா வெடியும், அது கலர் கலரா வெடியும். இது வந்து 7 கலர்ஸா. இது காஷ்மீர் சில்லியா. அந்த அக்கா பாரு எப்படி வாயில கை வச்சு. இது ரெண்டுமே எனக்கு. ஆனா இந்த தடவை சப்ப நைட் இது. எனக்கு நைட் தான பிடிக்கும். ஆமா, நைட் வெடிக்கிறது தான் நல்லா. இது நான் உனக்கு காட்ட மாட்டேன். ஏடே என்னது இது? ஃப்ளவர் பாட்ஸ். என்ன பண்ணும் அது? கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல். ஐயோ, என்னடா இது? என்னடா உலக உருண்டை மாதிரி இருக்கு? ஏய், லட்டு மாதிரி இருக்குங்க. இது எப்படிங்க வெடிக்கிறது? என்ன பண்ணும் அது முதல்ல? தெரியல, அப்படி தூக்கி போட விழுந்துருமோ? இது என்ன பண்ணுனே தெரியலங்க. நான் நினைக்கிறேன் இது அப்படியே மொத்தமா வச்சு வெச்சிரணுமோ? அது ரேட் பாருங்களேன், 820 ரூபா போட்டு சைடு கையில. ஏய், இது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க பாரு. ஃபவுண்டைன் லைட் எவ்ரிதிங் கலர்ஸ் பாக்ஸ். இது நம்ம பட்டர்ஃப்ளை வைக்கும்ல, பட்ட 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 பட்டன்னு வருதுல்ல, அதே மாதிரி தான். ரொம்ப நேரம். இது வந்து கொஞ்சம் நிறைய நேரம் இதுவாகும். இல்லை வத்தி வைக்கிறோம்ல, வத்தி மட்டும் லேசா வச்சாலே அது பிடிச்சிக்குமா. ஆனா டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வெடிக்க போறேன். வெடிக்கும் போது காட்டுறேன்.
உனக்கு ஒன்று தெரியுமாடாமோ, ஆ? நான்லாம் சின்ன வயசில் ம். பட்டாசுலாம் கம்மியாக தான் வாங்கி தருவாங்க. ம். இந்த பண்டெல்லாம் சின்ன சின்னதாக தான் போடுவாங்களா, அதனால் எனக்கு பட்டாசுனா ரொம்ப பிடிக்கும். ம். ஆமாம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அதான் கொஞ்சம் பெருசாக நம்ம வாங்கி வாங்கி வெடிக்க. நம்ம வாங்குவோன்னு தெரியும்ல, அப்போல்லாம் நானும் பண்டு போட ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு அப்போது பண்டு போட்டு நிறைய வெடிப்பேன் நான். இது பாத்தீங்கன்னா என்ன ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு? ஏன்னா கிஃப்ட் பாக்ஸா? ஆமா, இது என்னது? இது ஓபன் பண்ணாதான் தெரியும். என்னன்னு போடலையா? மேலே எதனா போட்டிருக்கா பாரு. மேல எதுவும் போடலையே. பாண்டியன்ஸ் லிங்கான்னு தான் போட்டிருக்கு. ஏன் ஓப்பன் பண்ணுறீங்க? நம்ம தீபாவளிக்கு ஓப்பன் பண்ணி காட்டலாம். அப்படியா? சரி, ஓப்பன் பண்ணிட்டீங்க, காட்டிடுங்க. ஆஹா ஆஹா, என்ன ஸ்வீட்டா கொடுத்துட்டாங்க? முதல் வெடி, தீபாவளியோட முதல் வெடி. என்ன அது, சரமா? சரம். டன் டடடன். இப்படி தான் ஆரம்பிக்கணுமா? வாடா மாப்ள வலப்பல தொப்ல. எப்படி உருட்டி விட்டுறலாம் விடு ரோட்டில். தீபாவளியோட ஃபர்ஸ்ட் வெடி. காலையில் எண்ணெய் தேய்ச்சி அப்படியே உருட்டி விட வேண்டியது ரோட்டில். ரோட்ல முதல் வெடி சரக்குல தான் ஆரம்பிக்கிறோம். ச்சே, ஆனா பரவாயில்ல பூ, வர்த்து பூ. சீரியஸாவே நிறைய நம்ம எதிர்பார்க்காத வெடி எல்லாமே இருக்கு. இது வந்து இது பொதுவானதெல்லாம் எங்க வைக்கணும்? அப்படியே வெய் எல்லாத்தையும் தந்து பாக்ஸுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். அப்புறம் வந்து மல்டி கலர் ஷார்ட்ஸ், 15 ஷார்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் மேலே ரொட்டீனா, ஒன்று ஒரு கலர். அப்புறம் வந்து என்ன புதையல் மாதிரி எடுத்துகிட்டே இருக்கிற பாக்ஸுக்குள்ளே தள்ளி விட்டு. வந்துட்டே இருக்கு. இது பாருங்க. பிஜிலி தான் பிஜிலி. இது வந்து அனைவருக்கும் தெரிந்த. இதை தான் வாயிலெலாம் கச்சின்னு வெடிப்பாங்க. வாயிலெல்லாம் கச்சின்னு உங்களுக்கு தெரியுமா? வாயில கச்சின்னு வெடிப்பாங்கடா. இது வந்து திரி எடுத்துனே இருக்கணும். ரொம்ப கடுப்பா இருக்கும். ஒன்னொன்றுக்கும் திரி எடுத்து. அதனால எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு முறுக்கி டம்மால்னு வச்சிருக்கீங்க. எப்படி சமல. நாங்கள் இதெல்லாம் திரி எடுக்கும்போது திரி உருவின்னு வந்துருமா, அது உள்ள இருக்கிற மருந்தெல்லாம் பேப்பரில் கொட்டி கையெல்லாம் எரிச்சுன்னு இருக்கோம். நாங்கள் சின்ன வயசுல கையெல்லாம் வெந்து போயிருக்கு. சூப்பரான ஆளுங்க, அப்படிதான் செய்வீங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து 2 தான் இருக்கு. அதுல ஒண்ணு பேடிஎம் கரு. நான் அருண் ஐஸ்கிரீமா? ஆரோக்கியாங்க. ஆரோக்கியாவா? என்னடா பேடிஎம்னு கத்துமோ இல்ல பேமெண்ட் கேக்குமோ? அதான் காசுடா, வெடிச்சா காசு மாதிரி கொட்டுமே. பாத்தியா? 30 போட்டிருக்கு, 3 போட்டிருக்கு. 30யோ? ஆமா 30 ஷார்ட்ஸ். ஆமா, நான் கண்ணே தெரியல, பக்கத்துல தான் பாக்குறேன், எனக்கு கண்ணு தெரியல. 30 ஷார்ட்ஸ் திருச்சி பார்த்தா தெரியும், 30 இருக்கும் போல. 30 பீஸ். வந்து நான் தீபாவளிக்கு பிரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஆரோக்கியாவோட பேடிஎம். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். லாஸ்ட் வெடி. நான் துப்பாக்கி எதனா கொடுத்துருக்காங்களா? நம்மளுடைய கலர் ஷாட் 5 பீஸ் பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மாயாஜால் 1 2 3 4 4 பீசஸ். 3 பீஸ். 3 பீஸ் வந்து மேல வெடிக்கிற ஷாட். ஒன்று ஒரு கலர். ஐ அம் சோ ஹாப்பி. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், ராக்கெட் மட்டும் வரல. ஆமா, நல்ல வேலை ராக்கெட் கொடுக்கல. ஏன்? எனக்கு ராக்கெட்டே பிடிக்காது. அவ்வளவுதான், டப்பா காலி. அவள் அப்பு வெடிப்பாரு, நைட்டு நான் வெடிப்பேன். இது சூப்பரா போகும்னு நினைக்கிறேன். எப்படி போக போகுதுன்னு தெரியல. அது தீபாவளி. அது வந்து பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாலுமே சைலண்டா போயிடும். என்னுடைய ஒரு தீபாவளி மட்டும் மறக்கவே முடியாது. அது ரொம்ப பேட் ஸ்டோரி. இப்போ வேண்டாம், ஹாப்பியா இருக்கும்போது. இப்போ வேண்டாம், இப்போ ஹாப்பியா இருக்கும்போது அந்த ஸ்டோரி வேண்டாம். ஓகே, இதே மாதிரி யாருன்னா பட்டாசு முன்னாடியே வாங்கி புக் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பட்டாசுலாம் பார்த்தோன்னே மனசு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல பாக்குறேன். பாய்.